சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உன் சாய் அப்பா இதுதான் உலகத்தில் கடைசியாக சொல்கின்ற ஒரு விஷயம். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு புகைப்படத்தை ஒரு குழந்தை பார்க்கிறது என்றால் நிச்சயமாக அந்த குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துவிடும். இந்த புகைப்படத்தை பார்ப்பது ஒன்று அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. யாருக்கும் அவ்வளவு எளிதில் இது போன்ற விஷயங்களை பார்க்க கொடுத்து வைக்காது. ஆனால் உனக்கு இது கொடுத்து வைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இதற்குள் இருக்கின்ற காரணம் தெய்வத்தின் அருளை என் குழந்தை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என்பதுதான் உண்மை. தெய்வத்தினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. என் அன்பு குழந்தையே, உண்மையில் தவறு செய்யாத குழந்தைகள், வாழ்க்கையில் யாரும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாத குழந்தைகள் என்று இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மேலும் மேலும் பல அதிர்ஷ்டம், பல நன்மைகளும் வந்து சேரும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மையும் உனக்கான நம்பிக்கையும் உன்னை தொடர்ந்து வந்து சேர்கிறது என்பதை மறக்காதே. இந்த சாயப்பா நான் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உன்னை தேடி நான் வருவதிலிருந்து நீ எல்லா விஷயங்களையும் சரியாக ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் உனக்குள் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இந்த நேரமும் இந்த சாயப்பா உன்னோடு நின்று உனக்கு சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் தெளிவுபடுத்திக் கொண்டே இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்க வேண்டும். நான் காண்பிக்கப் போகின்ற புகைப்படத்தை பார்க்கும் பொழுதே என் குழந்தை மெய் சிலிர்த்து போவாய். உன் வாழ்க்கையில் இருக்கும் 2 மாபெரும் தெய்வங்கள் அதில் இருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரையும் ஒரு சேர நீ பார்த்து விட்டாய். ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து விட்டது என்பதுதான் அதற்கு அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையானது உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நேரங்களிலும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்க வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த சாயப்பா நான் உனக்காக என்னவெல்லாம் யோசிக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ளும் காலம் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை உணர்ந்து எப்பொழுதும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நல்லதையே வேண்டி உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நம்பிக்கை இந்த சாயப்பா உன் முன்னால் உனக்கு தருகின்ற இந்த காலமும் இந்த மாற்றமும் இனி எந்த நிலையிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வத்தினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் ஆனந்தமாக வாழச் சொல்லும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா நான் துணை இருக்கும் இந்த காலம் இனி எல்லாவற்றையும் உனக்கு சரியாக உணர்த்தும் என்பதை நீ மறக்காதே. நான் இருப்பது இனி உனக்கே நிச்சயமாக புரிய வேண்டிய விஷயம் அல்லவா? உன்னோடு இந்த தெய்வம் துணை இருக்கும் இந்த நாட்கள் முழுக்க இனி உன்னை சுற்றி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்வாய். உன்னை தேடி நான் இருக்கும் பொழுது இனி உனக்கான எல்லாமும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கின்ற நாட்களில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமுமாக நான் இருந்து உன்னை மீட்டெடுக்க வருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் அன்பு குழந்தையே, நான் எதற்காக இதை எல்லாமும் செய்ய வேண்டும்? ஏன் உன்னிடத்தில் இது போன்ற விஷயங்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும்? இதனால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது? இதனால் என்ன விஷயங்கள் உனக்கு வந்து சேரப் போகிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் இன்று நான் உருவாக்கி கொடுக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ சரியான புரிதலை கொண்டு வாழ வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. அத்தனை நிலையிலும் என் குழந்தை நீ தெளிவு பெறும் இந்த விஷயங்களை உணர்ந்து கொண்டால் உனக்கு நடப்பது எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதையும் மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ முன்னின்று உனக்கான நம்பிக்கையும் பெற்று விடுவாய் என்பதை மறந்து விடாதே. இந்த சாயப்பா துணை இருக்கும் இந்த காலங்களில் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்பா ஒரு விஷயத்தை ஆழமாக உன் மனதில் பதிய வைக்க வேண்டும் இப்பொழுது விருப்பப்படுகின்றேன். இந்த விஷயம் மட்டும் உன்னுடைய மனதிற்குள் ஆழமாக பதிந்து விட்டது என்றால் இனி என்ன நடந்தாலும் என் குழந்தை அதற்காகவெல்லாம் நீ ஒருபொழுதும் கலங்க மாட்டாய். என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதற்காகவெல்லாம் ஒருபொழுதும் நீ வருந்த மாட்டாய். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும். உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்களை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். கனவிலும் நினைத்து பார்த்து ஏக்கம் கொள்ளும் அளவிற்கு இனி எந்த ஒரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உனக்கே என்று நான் துணை இருப்பது இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மதிப்பை கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே.
என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி நீ எப்பொழுதும் கலங்காமல் நின்று கொண்டிருந்தால் உனக்கு நடப்பது எல்லாம் இனி அத்தனை விஷயங்களிலும் உன்னுடைய மாற்றங்களும் தெளிவுகளும் உன்னை வந்து சேரும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மனதை தேற்ற நான் விருப்பப்படுகின்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நல்லதொரு சூழ்நிலையில் கொண்டு வர நான் விருப்பப்படுகின்றேன். உனக்கு இதுவரையிலும் கிடைத்திட்ட விஷயங்கள் எல்லாவற்றிலும் உன்னை நான் நிச்சயமாக நேர்மைப்படுத்த எண்ணுகிறேன். எந்த நாளிலும் என் குழந்தையினுடைய ஆசைகளும் விருப்பங்களும் உனக்கான ஒரு நம்பிக்கையை உறுதிப்படுத்த வருகின்ற இந்த காலம். இனி எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. எதையுமே சிந்தித்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. சந்தோஷம் என்பது எங்கே என்று இனிமேலும் நீ தேடி தேடி அலைந்து கொண்டிருக்க வேண்டாம். உனக்கான வெற்றி என்னவென்று என் குழந்தை நீ உணரும் நேரம் வந்துவிட்டது. உன்னோடு இருக்கின்ற இந்த தெய்வங்களை யார் என்று தெரிந்து கொண்டால் போதும், இந்த வாழ்க்கையை முழுமையாக நீ அனுபவிக்க தொடங்கி விடுவாய். இந்த 2 பேரும் நம் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பது உணர்ந்துவிட்ட பிறகு இனி எதையோ யோசித்து நாம் கலங்க மாட்டோம் என்பதை புரிந்து, எதையோ சிந்தித்து நாம் வருந்த மாட்டோம் என்பதையும் நீ புரிந்து கொள். எல்லா நிலையிலும் உனக்கான ஒரு புரிதல் நிச்சயமாக இங்கு கிடைக்கும் என்பதை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும். உன்னை சூழ்ந்து நிற்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இனி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை நான் மதிப்போடு வாழச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கின்ற இந்த காலம் இதுவரையிலும் என் குழந்தை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலும் நீ முழுமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நான் தெளிவான விஷயங்கள் இதுவரையிலும் உனக்கு கொடுத்த வேதனைகள் என்னவென்று நான் அறிவேன். எப்பொழுதுமே நமக்கு மட்டும் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை கலங்கியது எல்லாமும் நான் அறிவேன். இனி இதையெல்லாம் அடுத்தடுத்த நிலைகளில் நீ முன்னேற்ற வேண்டும். அடுத்தடுத்த சூழ்நிலை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடந்து முடிந்தது எல்லாம் என்னவென்று நாம் யோசித்து கொண்டு இனி நமக்கு நடக்கப் போவது என்னவென்று நாம் புரிந்து கொண்டோமானால் நன்மதிப்போடு இருக்கத்தான் வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக இருக்கும். இந்த நேரம் என் குழந்தை நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் இதுவரையிலும் உனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நீ எண்ணி கலங்கி நின்றாய். இனிமேல் உனக்கு என்ன சொல்லி தரப் போகிறது என்பதை நீ கவனமாக புரிந்து கொள்ளப் போகிறாய். எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். எதையும் யோசித்து நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்று நீ உணரும்போது இனி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் என் குழந்தை நீ பதற வேண்டாம் என்பதை புரிந்து கொண்டால் அது போதும். அந்த பதற்றமானது அதிகமாகும் பொழுது வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் ஒருவருக்கு சரியாக நடந்து விடாது. நமக்குள் இருப்பது தெய்வ சக்தி என்பது எப்பொழுதும் நம்மால் உணர முடிகிறதோ அப்பொழுது நம்மை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். நமக்குள் இருக்கும் தெய்வ சக்தியை எப்பொழுது வெளிவருகிறது என்பதை நீ உணர்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய். எந்த நிலையிலும் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். உண்மையான விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையை நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நல்லதையே உணர்ந்து உண்மையான தெளிவை புரிந்து எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கை வாழ்ந்து விடுவதை எப்பொழுதும் உனக்கு தெளிவாக புரிய வைக்க நான் இருக்கிறேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி இருந்து நான் எடுத்துச் சொல்லும் இது போன்ற விஷயங்களை நீ முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள். முழுக்க எல்லாவற்றையும் நீ உண்மை என்று உணர்ந்து கொள். முடியாது, நடக்காது, கிடைக்காது என்று இனி எதையுமே நீ யோசிக்க வேண்டாம். தெய்வம் சொல்லும்பொழுது அது எல்லாம் உன் வசமாக இனிமேலும் நீ கண்டு கொள்வாய். உன்னுடைய மனதை தெளிவுபடுத்தி உன்னுடைய எண்ணங்களை ஆயுதப்படுத்தி உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னிலைப்படுத்தி நாம் தெய்வம் சொல்கின்ற வார்த்தையில் இருக்கும் ஆழமான கருத்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இதைவிட வேறு என்ன வேண்டும் உனக்கு? எல்லாமும் புரிந்து விட்டது. இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு என்னவென்று தெரிந்து விட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க முன்னே வந்து விட்டேன். எதையும் யோசித்து இனி கலங்க இங்கு ஒன்றும் தேவையில்லை. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்று நான் உணர்த்தி சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ நேர்மையும் அடைந்து விடுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல தேவைகளையும் நல்ல சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு நீ வாழத்தான் வேண்டும் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சாயப்பா நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுமையாக உணர்ந்து முழுமையாக புரிந்து வாழ்ந்து கொண்டிரு. அதிர்ஷ்ட நேரத்தை உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்ற இந்த காலம் இனி முழுமையிலும் உன் வெற்றியை நீ உணர்ந்து கொண்டு வாழத்தான் போகிறாய் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி இந்த சாயப்பா இப்பொழுது உன் முன்னால் நிற்கிறேன் என்றால் நான் உன் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த காலம் எல்லாவற்றையும் சரியாக உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கும். சரியான நேரத்தில் நீ செய்கின்ற ஒவ்வொரு சிறு தவறுகளும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை அதிகமாக காயப்படுத்திவிடும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. அதிகமாக உனக்கு கஷ்டத்தை இவை எல்லாமும் கொடுத்துவிடும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நிலை குலைந்து நின்ற நேரத்தில் உன்னை கைத்தாங்களாக பிடித்து கரை சேர்க்கும் முன் சாயப்பாவிற்கு தெரியாதா உன்னோடு இருப்பது யார் என்று? இதோ இவர்களுடைய புகைப்படத்தை காண்பிருக்கின்றேன், பார்த்தாயா? யார் என்று பார்த்தாயா? அதாவது உக்கிர ரூபமாக இந்த பிரத்யங்கராவும் அந்த வராகி தேவியும் உன் முன்னால் வந்து காட்சி கொடுத்திருக்கிறார்கள். இவர்களை பார்க்கும் பொழுது தானாக உனக்கு எல்லாவித வெற்றி வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. ஆகையால் இவர்களை உன் வீட்டில் வைத்து பூஜை செய்து வழிபட்டு வா. நிச்சயமாக உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். அதற்கு உன் சாயப்பா துணையாக இருந்து வழிநடத்தி தருகின்றேன். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.